ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். 40 டே ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே இதில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வந்து 8ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டே 24 ப்ரிப்ரேஷன். இதில் வந்து மொத்தம் வந்து 30 வினாக்கள் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பொது அறிவு, அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓடை என்னும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். இரண்டாவது கொஸ்டின், தமிழகத்தின் டேஸ் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். மூன்றாவது கொஸ்டின், டேஸ் என்பது வாணிதாசனின் இயற்பெயர். அரங்கசாமி என்ற எத்திராசலு. நோட் பண்ணிக்கோங்க, அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படிங்கிறது வாணிதாசன் அவர்களோட இயற்பெயராக காணப்படுது. வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கவிஞரேறு, பாவலர் மணி, இது எல்லாமே அவரோட சிறப்பு பெயர்கள். வாணிதாசருக்கு பிரெஞ்சு அரசு டேஸ் விருது வழங்கியுள்ளது, செவாலியர் விருது. வாணிதாசரின் நூல்கள் பார்த்தோம்னா, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இதெல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 7வது கொஸ்டின், ஓடை என்னும் பாடல் இவரது டேஸ் என்னும் நூலில் உள்ளது. தொடுவானம் அப்படிங்கிற நூலில் வந்து காணப்படுது. அடுத்து 8வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு, பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். நன்செய், புன்செய் அப்படின்னா அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருத்திய சொல். அடுத்து 9வது கொஸ்டின், பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. 10வது கொஸ்டின், செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நன்செய், பிரித்தெழுதுக, நன்மை ப்ளஸ் செய். அடுத்த கொஸ்டின், நீள் உழைப்பு, பிரித்தெழுதுக, நீள் ப்ளஸ் உழைப்பு. சீருக்கு ப்ளஸ் ஏற்ப, சேர்த்தெழுதுக, சீருக்கேற்ப. ஓடை ப்ளஸ் ஆட, சேர்த்தெழுதுக, ஓடையாட. கோணக்காத்துப்பாட்டு எனும் நூலின் ஆசிரியர், அதோட அந்த பாடலோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கம்பூர் சாமிநாதன். நோட் பண்ணிக்கோங்க, வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். முகில், மேகம், கெடிக்கலங்கி, மிக வருந்தி, சம்பிரமுடன், முறையாக, சேகரம், கூட்டம், காங்கேய நாடு, கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. விண்ணம், சேதம், வாகு, சரியாக, காலன், யமன், மெத்த, மிகவும். அடுத்து 17வது கொஸ்டின், வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். வானில் கருமுகில் தோன்றினால், முகில் அப்படிங்கிறது மேகம், முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸும் ஓட்டிவிடும். காலனை அப்படின்னா யமனையும் ஓட்டிவிடும். அடுத்த கொஸ்டின், விழுந்தது அங்கே, பிரித்தெழுதுக, விழுந்தது ப்ளஸ் அங்கே. செத்திருந்த, பிரித்து எழுதுக, செத்து ப்ளஸ் இறந்த. பருத்தி ப்ளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக, பருத்தி எல்லாம். நிலம் பொது என்னும் கட்டுரை டேஸ் எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது. பக்தவத்சல பாரதி. அடுத்து, செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர், தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை, பிரித்தெழுதுக, இனிமை ப்ளஸ் ஓசை. அடுத்த கொஸ்டின், பால் ப்ளஸ் ஊரும், சேர்த்தெழுதுக, பாலூரும். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். நோட் பண்ணிக்கோங்க, இதை வந்து அடிக்கடி ஒன்வர்டில் கேட்காங்க, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28வது கொஸ்டின், வள்ளுருவம், பிரித்தெழுதுக, வன்மை ப்ளஸ் உருவம். நெடுமை ப்ளஸ் தேர், சேர்த்தெழுதுக, நெடுந்தேர். அடுத்து 30வது கொஸ்டின், வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. இப்போ வந்து 8ஆம் வகுப்பு பருவம் 1லேருந்து இயல் 2 ஃபுல்லாக பார்த்துட்டோம், முக்கியமான ஒன்வடி எல்லாமே. அடுத்து வந்து நம்ம பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். பொது அறிவிலேருந்து பார்க்க போகிறோம் 10 கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய மலர் டேஸ் ஆகும். இந்தோனேசியாவின் மலைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. ரஃப்லேசியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய மலராக காணப்படுது. அடுத்த கொஸ்டின், புள்ளி வட்டமானது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கு ஆகும்.
மகரந்தத்தாள் வட்டத்தில் இனப்பெருக்கத்திற்கு உதவும் மகரந்த துகள்கள் உள்ளன. இது மலரின் ஆண் பாகம் ஆகும். சூலகம் என்பது மலரின் நடுப்பகுதியில் காணப்படுகிறது. சூலகம் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது. இது மலரின் பெண் பாகமாகும். ஒரு மலரோட ஆண் பாகம் எது, பெண் பாகம் எது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 85வது கொஸ்டின், பருவ காலங்கள் 4. அந்த 4 காலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். அடுத்த கொஸ்டின், பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா மரங்கள். அடுத்து, மூங்கில் மரங்கள் ஒரு நாளில் டேஸ் அளவு வளரக்கூடியவை 90 சென்டிமீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பூ. அதே இது எல்லா பருவங்களிலும் மலரக்கூடிய பூ அப்படின்னு பார்த்தோம்னா கனகாம்பரம் பூ இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா சீசனுக்குமே பூக்கக்கூடிய ஒரு பூவாக காணப்படுது. வெங்காயம் தாவரத்தின் டேஸ் பகுதியாகும், தண்டு பகுதியாகும். கழிவு மேலாண்மையில் டேஸ் படிநிலைகள் உள்ளது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்போவுமே எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்மளோட மெட்ராஸ் கைகோட் எக்ஸாம் இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இடம்பெறுது. கழிவு மேலாண்மையில் டேஸ் படிநிலைகள் உள்ளன. 4 படிநிலைகள் இருக்குது. கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல், கழிவுகளை அகற்றுதல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3R கொஸ்டின்ஸ். இது வந்து போன கொஸ்டின் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.